நினைத்தாலே முக்தி தரும் தலம்னு இது சும்மா சொல்லலங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரம்மாண்டம் தெரியுமா? திருவண்ணாமலையே ஒரு எனர்ஜி சென்டர்னு ஒரு வரியில சொல்லிட முடியல. ஆனா இது யுகங்களை வென்று நிற்கிற பிரபஞ்சத்தோட அதிர்வு மையமா சயின்டிஸ்ட் பாக்குறாங்க. இங்க இருக்கிறது வெறும் கல்லும் மண்ணும் தானா, இல்ல அறிவியலால விளக்க முடியாத ஒரு சக்தியா? சுவாரஸ்யமான 100% உண்மை தகவல்கள் இதோ. முதல்ல புவியியல் மற்றும் இயற்பியல் ஆய்வுகளால நிரூபிக்கப்பட விஷயங்களை பார்ப்போம். மலை ஆர்க்கியன் காலத்து சேர்ந்ததுன்னு கார்பன் டேட்டிங் சோதனைகள்ல 3.8 பில்லியன் ஆண்டுகள் பழசுன்னு உறுதி பண்ணிருக்காங்க. இது இமயமலையை விட 70 மடங்கு முதியதாங்க. மலை ஒரு செயலற்ற எரிமலையினும் மலையை சுத்தி ரயலைட் மற்றும் ஆண்டசைட் வகை பாறைகள் நிறைய இருக்காம். இதெல்லாம் எரிமலை குழம்பு குளிர்ந்த உருவானதாங்க. மலைக்குள்ள இயற்கையாவே ஒரு பவர் பேங்க் இருக்குங்க. அங்க இருக்கிற குவார்ட்ஸ் கற்கள் மேல பூமியோட அழுத்தம் விழும்போது அது மின் காந்த அலைகளை உருவாக்குதான். இதனாலதான் இந்த மலை ஒரு நேச்சுரல் எனர்ஜி டிரான்ஸ்மிட்டரா வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. நிலநடுக்கமே வந்தாலும் இந்த மலையை அசைக்க கூட முடியாதான். உலகத்திலேயே மிக உறுதியான தார்வார் கிரேட்டான் மேல இருக்கிறதுனால பல யுகங்களை தாண்டியும் உறுதியா நிக்குது. வெளிய மழை பெஞ்சு குளிர் அடிச்சாலும் சரி, வெயில் கொளுத்தினாலும் சரி, கருவறைக்குள்ள அந்த வெப்பம் குறையாதாங்க. அங்க இருக்கிற அக்னி பாறைகளோட தெர்மல் மாசால கருவறை எப்போதும் ஒரு நிலையான வெப்பத்திலேயே இருக்குமாங்க. மலையில அயன் ஓர் மற்றும் மேக்னடைட் பாறைகள் அதிகம் இருப்பதால இங்க காந்த புலம் வலிமையாக இருக்கான். பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் லிங்க்ஸும் இந்த மலையை சுத்தி ரொம்பவே வலிமையா இருக்காங்க. சூரியன்ல இருந்து வர்ற காந்த புயல்கள் கூட ஒன்னும் பண்ண முடியாதான். குறிப்பா பௌர்ணமி அன்னைக்கு நிலவோட ஈர்ப்பு விசையும் இந்த மலையோட காந்த சக்தியும் ஒன்னா சேரும்போது எனர்ஜி வைப்ரேஷன் உருவாகி அந்த நேரத்துல நீங்க 14 கிலோமீட்டர் கிரிவலம் போனா உங்க மூளை செல்கள் புதுப்பிக்கப்படுதாம். நியூரோஜெனசிஸ் அண்ட் நியூரோ ரெஜுவினேஷன் இது ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்ட். இது வெறும் ஆரம்பம்தான். இன்னும் சொல்ல போனா இந்த மலையோட ரகசியங்கள் ஒரு கடல் மாதிரி. அடுத்த 2 நாட்களுக்கு திருவண்ணாமலையோட தகவல்களை பார்க்க போறோம்.